திரும்பிய பக்கமெல்லாம் திமுக இளைஞரணியின் இரண்டாவது மாநில மாநாடே பேசு பொருளாக உள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய நிலையில் திமுக இளைஞரணி மாநாடு ஏன், அதன் பின்னணி என்ன என்பதை விவரிக்கிறது இந்த சிறப்பு செய்தி தொகுப்பு. ஆண்டு டிசம்பரில் நெல்லையில் நடைபெற்ற திமுக இளைஞரணி முதல் மாநாடு அக்கட்சியின் இளைஞரணிக்கு மட்டுமன்றி இளைஞரணி அமைப்பாளர் மு.க. ஸ்டாலினுக்கும் உத்வேகம் அளித்த மாநாடாக அமைந்தது. ஏனெனில் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த ஸ்டாலின் அடுத்த 2 ஆண்டுகளில் துணை முதலமைச்சரானார். உதயநிதியை பொறுத்தவரை 2019 ஆண்டு ஜூலையில்தான் கட்சியின் இளைஞரணி பொறுப்பை ஏற்றார். ஸ்டாலின் அளவுக்கெல்லாம் காத்திருக்காமல் கட்சி பணிகளில் சுற்றி சுழன்று அடுத்த 3 ஆண்டுகளில் 2வது இளைஞரணி மாநாட்டையை கூட்டிவிட்டார் உதயநிதி. அடுத்த தளபதியை காலம் உருவாக்கும் என முரசொலி குறிப்பிட்டுள்ளதால் உதயநிதியை முன்னிலைப்படுத்தும் மாநாடா இது என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. அதையும் மீறி கடந்த சட்டப்பேரவை தேர்தல் தந்த வெற்றி சதவீதமும் முக்கிய காரணம் என்கின்றனர் அரசியல் நோக்கர்கள். இதன் காரணமாகவே 40க்கு 40 பெற வேண்டும் என முடங்கிக் கொண்டிருக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு சவால் விடுக்கும் வகையில் அவரது சொந்த மாவட்டமான சேலத்தில் மாநாடு நடத்தப்படுவதாக கூறப்படுகிறது. ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் 159 தொகுதிகளில் வென்ற திமுக கூட்டணிக்கு பின்னடைவை கொடுத்த மண்டலம் கோவை, ஈரோடு, திருப்பூர், சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களை உள்ளடக்கிய கொங்கு மண்டலம்தான். கோவை மாவட்டத்தில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் அதிமுகவே வெற்றி பெற்றது. சேலம் மாவட்டத்தில் உள்ள 11 சட்டமன்ற தொகுதிகளில் 10 தொகுதிகள் அதிமுகவின் வசம் உள்ளன. 2021 கொங்கு மண்டலத்தில் இருந்த 68 தொகுதிகளில் 44 தொகுதிகளை அதிமுக கூட்டணி கைப்பற்றியது. அதில் 2 தொகுதிகளில் பாஜக வென்றது. 2016 ஆண்டு தேர்தலிலும் மேற்கு மாவட்டங்கள் அதிமுகவுக்கு பெரிய அளவில் கை கொடுத்தன. இதற்கெல்லாம் காரணமாக பார்க்கப்படுவது மேற்கு மாவட்டத்தில் வீரபாண்டி ஆறுமுகம் போன்ற வலுவான தலைவர்கள் தற்போது இல்லை என்பதாகவே கூறப்படுகிறது. வரப்போற பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல கண்டிப்பாக அங்க கொங்கு மண்டலத்தில் அதிமுக பாஜக பிரிந்திருந்தால் திமுகவுக்கு வெற்றி சுலபம். ஆனால் அவர்கள் ஒரு கூட்டணி அமைத்து விட்டார்கள் என்றால் நிச்சயமாக திமுகவுக்கு ஒரு கடும் போட்டியை சந்திக்க வேண்டியிருக்கும். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் கட்சியோட கட்டுமானங்களை மேற்கு பகுதியில் அமைக்க வேண்டியதாக இருக்குது, வளர்க்க வேண்டியதாக இருக்குது. அதனால் பூத் லெவலில் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்குது. அது சமீபத்தில் திமுகவில் அமைக்கப்பட்ட அந்த கூட்டணி ஒருங்கிணைப்பு கட்சி தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவில் உதயநிதி இருக்கார். அவருக்கு மேற்கு மாவட்டங்களை தான் ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இந்த மாநாடு சேலத்தில் நடப்பதும் அவருக்கு மேற்கு மண்டலத்தை ஒதுக்கி இருப்பதும், அதாவது இந்த ஒருங்கிணைப்பு பணிகளில், ஸோ அந்த மண்டலத்தில் திமுக ரொம்ப கீனாக கட்சியை கட்டுமானங்களை வளர்க்கறதுக்கான முயற்சியில் இறங்கியிருக்காங்க. நாடாளுமன்ற தேர்தல் வெற்றியை பறைசாற்றும் வகையில் இளைஞரணி மாநாடு அமையும் என்கின்றனர் அரசியல் நோக்கர்கள். மாநாட்டின் பெயரே மாநில உரிமை மீட்பு மாநாடு என்பதால் மத்திய அரசுக்கு எதிராகவும் முழக்கங்கள் வலுவாகவே முன்வைக்கப்படும் என்கின்றனர். வரும் தேர்தலில் மேற்கு மாவட்டங்களில் அதிமுக பாஜக என இருதரப்பு எதிர்ப்பையும் சமாளித்து வாக்கு சதவீதத்தை அதிகரிக்க கட்சியினருக்கு ஊக்கமளிக்கும் மாநாடாகவே சேலம் மாநாடு அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக வரலாறு சுரேஷ்.